ஈரோடு அடுத்த நசியனூர் அருகே ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் சரணடைந்த 2 பேரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு அடுத்த நசியனூர் அருகே ரவுடி ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஜீவகன் மற்றும் சலீம் ஆகிய இருவர் கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அப்சல் பாத்திமா அவர்கள் சரணடைந்த 2 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் இவர் சேலத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் வழக்கு ஒன்றிற்காக சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்பாக கையெழுத்திட்டு மனைவியுடன் திரும்பி சென்ற போது நசியனூர் அருகே 10 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக சரவணன், சதீஷ், பூபாலன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். இவர்கள் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சேலத்தைச் சேர்ந்த பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், பெரியசாமி உள்ளிட்ட சிவகுமார் உள்ளிட்ட 5 பேரை ரகசிய இடத்தில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஈரோடு நீதிமன்றத்தில் 2 பேர் சரணடைந்திருக்கின்றனர். சலீம் மற்றும் இவர்கள் பாத்திமா என்ற நீதிபதிகளிடம் சரணடைந்த நிலையில் இவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். நீதிபதியிடம் கூறுகையில் ஜீவகன் தனது அண்ணன் செல்லத்துறையை ஏற்கனவே கொலை செய்ததன் காரணமாக காவல்துறையினர் தங்களை தேடுவதால் தாங்கள் சரணடைந்திருப்பதாக தற்போது நீதிமன்றத்தில் இவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் 2 பேரையும் பாதுகாப்புடன் காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.